உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடே இன்றைக்கி இனிமேல் தலைகீழாக மாறப்போகுது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரப்போகுது. இனிமேல் காவிரியில் தண்ணி வந்துடும், முல்லை பெரியாறில் எந்த பிரச்சனையும் இருக்காது. என்ன காரணம்னா, சின்னவர் ஐயா உதயநிதி அவர்கள் துணை முதல்வராக பொறுப்பேற்றிருக்காரு. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அமைச்சரவையில் ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. மீண்டும் செந்தில் பாலாஜி அவர்கள் மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறையினுடைய அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு. அதை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இப்போ ஐயா செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையிலேருந்து வெளியில் வரும்போது திமுகவினுடைய உடன் பிறப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா மாலை போட்டு மரியாதை போட்டு பெரிய அளவுக்கு வெடியெல்லாம் வெடித்து வான வேடிக்கைகள்லாம் காட்டி சிறையிலேருந்து வரவேற்க பார்க்கும்போது, இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக சிறை சென்றவரை கூட இப்படியெல்லாம் மக்கள் வரவேற்றிருப்பார்களா என்று கேட்டால் இல்லை. என்ன காரணம்னா, இந்த நாட்டுக்காக தியாகம் பண்ணி இந்தியாவின் சுதந்திரத்துக்காக போராடி ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடியவர்கள்லாம் இப்போ எங்கே இருக்காங்கன்னு கூட தெரியலை. மீன்ஸ் அவர்களுடைய மறைவிடம், அவர்களுடைய நினைவிடம், அவர்களுடைய சமாதி எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் பாருங்கள், ஐயா கருணாநிதிக்கே மெரினாவில் இடம், அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கும் மெரினாவில் இடம். ஆனால் எனக்கு முன்பாக இந்த சமூகத்தில் இருந்த எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க. அவரெல்லாம் கொண்டாடாதவங்க இந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை மட்டும் ஏன்பா கொண்டாடுறாங்க இந்த அளவுக்கு பெருசா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையும் நேர்மையுமாக விசுவாசம் என்றால் கருடன் படம் பார்த்தீங்களா? கருடன் படத்தில் அண்ணன் சூரிய அவர்கள் எவ்வளோ விசுவாசமாக முகுந்தன் அவர்களுக்கு இருப்பாரோ, அதே போல் ஐயா செந்தில் பாலாஜி அவர்கள், ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு அவ்வளோ விசுவாசமாக இருந்தாராம். ஏன்னா அவர் எடுக்கிற பணம், எடுக்கிற மீன்ஸ் வருமானம், அந்த வருமானம் வரக்கூடிய பணத்தெல்லாம் தூக்கி அப்படியே கொடுத்துருவாராம். கொடுத்துட்டு நீங்களா பார்த்து எனக்கு எதாவது கொடுங்க அப்படின்றாராம். அதே போல் சிறையில் இருந்த 471 நாட்கள், கிட்டத்தட்ட 14 மாதங்கள் சிறையில் இருந்த ஐயா செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு முறை கூட ஈடி எவ்வளோ விசாரணை பண்ணியும் சொல்லிடாத தெய்வமே சொல்லிடாத, நீ சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் சொல்லிடுவியோன்னு ஒரு பதட்டம் இருக்குன்னு இந்த வெளியில் இருக்கக்கூடியவர்கள்லாம் அவ்வளோ மன வலியோட மன குமரலோடு இருந்தாங்க. ஆனால் பாருங்கள், அவர் எதுவுமே சொல்லலைங்க. ஏன்னா இப்படி செந்தில் பாலாஜியை தியாகிங்கிறீங்க, செந்தில் பாலாஜியினுடைய மன உறுதி அதை விட பெரிதுங்கிறாரு, நீ செய்தது மிக பெரும் தியாகம்னு முதல்வர் அவர்கள் ட்விட்லாம் போடுறாருன்னு பார்த்தோன்னா, அதான் சொன்னேன், எவ்வளோ பெரிய தியாகம் தெரியுமா? இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை எப்படியாவது உயர்த்த வேண்டும் என்று, இங்கே சாதிய ஏற்றத்தாழ்வுகளை களைய வேண்டும் என்று, இங்கே இருக்கக்கூடிய வேங்கை வயலில் குடிக்கக்கூடிய தண்ணீரில் மலம் கலக்கப்பட்டதில் அந்த குற்றவாளிகளை எப்படியாவது கைது பண்ண வேண்டும் என்று, இளைய சமுதாய பிள்ளைகளுக்கு வேலை வேண்டும் என்றும், டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்றும் போராடினதுனால ஐயா செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு போனாரா? இல்லையே. அதிமுகனுடைய ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும்போது பணி நியமனத்திற்காக பணம் வாங்கினார், அந்த குற்றச்சாட்டில் உள்ளே போனார். அதே குற்றச்சாட்டை அவர் மீது வைத்து அந்த வழக்கை தொடுத்து அவரை கைது பண்ண வேண்டும் என்று சொன்னவர் இந்நாள் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களும் அந்நாள் எதிர்க்கட்சி தலைவருமாக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான். அவர் திமுக இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசியிருக்காருன்னு கொஞ்சம் பார்க்குறீங்களா? நான் பேசலைங்க, ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார். அந்த காணொலியை பாருங்க. ஒரே காரணம், பாலாஜி செந்தில் பாலாஜி தோக்கணுங்கிறதுக்காக வேட்பாளர் போடுறாங்க. இதான் உண்மை. கேசிபிட்டிய பாஷாலாம் படிக்கும். ஆகவே இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆக இந்த நிலையில தான் அவர் இன்றைக்கு இருக்கிறாரே தவிர வேற இல்ல. போக்குவரத்து துறையினுடைய அமைச்சராக இருந்து அந்த துறையில நடத்துனர் பணிக்கு 3 லட்சம், மெக்கானிக் பணிக்கு 6 லட்சம் என்று கொடுத்து ஏமாந்திருக்கக்கூடியவர்கள் லட்சக்கணக்கானவர். இது குறித்து 48 பேர் புகாரும் கொடுத்திருக்கிறாங்க. ஆள் கடத்தல் புகாருக்கு உள்ளான அவருக்கு இப்போது தேர்தலில் போட்டியிட, அது வேறொரு தொகுதியில போட்டியிட அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதிமுகவில் செந்தில் பாலாஜி மட்டும் இல்ல. ஏன்னா இப்படியெல்லாம் ஒரு மனுஷன் பேசிட்டு அங்க நின்று கைத்தட்டினால, கைத்தட்டி ஐயா ஸ்டாலின் அவர்கள் செம்மையா பேசிட்டாருப்பா, செந்தில் பாலாஜி ஒரு ஊழல்வாதி, செந்தில் பாலாஜி கொள்ளடிக்கிறார் அப்படிலாம் பேசினால. அவெல்லாம் யாரு தெரியுமா? இப்ப அந்த செந்தில் பாலாஜிக்கு மாலை போட்டு மரியாதை செலுத்தி வரவேற்றான் பாருங்க. ஐயோப்பா, என்னடா உங்கள் பொழப்பு இந்த அளவுக்கு ஒரு மானங்கட்ட ஒரு பொழப்பாக இருக்குன்னு நமக்கு ஒரு மாதிரியாக இருக்குங்க. நல்லா பாருங்க, சனாதனத்தை ஒழிக்கப்பெறும்னு பேசுகிறாங்க. யாருக்கு? திமுக காரங்க. சரி, சனாதனம்னா என்ன? அது முதல்ல இவங்கள்ட்ட அவன்கிட்ட கேட்டால் சொல்லுவானா? சரி, சனாதனத்தை ஒழிக்கணும்னு நீ பேசுகிறல்ல, முதல்ல திமுகவில் இருக்கிற சனாதனத்தை உன்னால் ஒழிக்க முடியுதா? ஐயா கருணாநிதி, அதற்கு பின்பாக ஐயா ஸ்டாலின், அதற்கு பின்பாக ஐயா உதயநிதி, அதற்கு பின்பாக இன்ப நீதி, துன்ப நீதி, கின்ப நீதி, கிளற நிதி, கிளறாத நிதி, எல்லா நிதியும் வரும் இதுக்கு பின்பாக. அப்போ பாருங்க, விபி ராஜன் சொல்கிறாருங்க, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், ஒரு மூத்தவர், அவர் சொல்கிறாரு, ஐயா இன்ப நிதியையும் நாங்கள் முதலமைச்சர் ஆக்கிட்டோம்னா எங்கள் கட்டை வெந்துருங்க, அந்த குடும்பத்தை தவிர வேறு யாருக்கும் அந்த பதவியெல்லாம் செட் ஆகாதுங்க, அவங்க மட்டும்தாங்க கடைசி வரைக்கும் நான் கொத்தடிமையாக இருப்பேங்க. அண்ணன் பாலா அவர்கள் ஒரு திரைப்படம் ஒன்று இயக்கியிருப்பார், பரதேசின்னு ஒரு படம். அதில் அந்த தேயிலை தோட்டத்துக்கு வேலைக்கு போவாங்கள்ல, அந்த மாரி ஒரு கொத்தடிமை கூட்டம்னா திமுகவினுடைய உடன்பிறப்புகள். அதை நான் சொல்லலை,
ஐயா விபி ராஜன் அவர்களே சொல்றாருங்க, நான் சொல்லலைங்க, நீங்க வேற ஏன் மேல கோச்சிக்காதீங்க. சரி, எனக்கு ஒரு கவலை, ஒரு டவுட்டு என்னன்னா, இவங்க வீட்டுக்கெல்லாம் போறாங்கல்ல, வீட்டெல்லாம் போய் சாப்பாடு வையம்மா என்னம்மா பண்ற வீட்டுல எல்லாம் பேசுவாங்கல்ல, அவங்களுடைய மகன் மனைவி குழந்தைகள் மருமகள் பேரப்பிள்ளைகள்லாம் இவங்களை எப்படி பார்ப்போம். என்னடா கருணாநிதி தலைவன் சொன்ன சரி ஏற்றுக்கிட்டேன், அதற்கு பின்பாக ஸ்டாலினை தலைவன் சொன்ன ஏற்றுக்கிட்டேன், அதுக்கு பின்பாக உதயநிதியை தலைவன் சொன்ன ஏற்றுக்கிட்டேன், இப்போ இன்பநிதி தான் தலைவங்கிறிய, சே எப்படா அப்படி மானங்கிட்டு உங்களால் தெரிய முடியுது அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்களா? இல்லை இவங்களுக்கு தான் வெளியில் போகும்போது ஒரு சுயமரியாதை இயக்கம் அமைச்சர், நம்ம சுயமரியாதை இயக்கம் நீங்கள் பாருங்கள், சுயமரியாதை இருக்கும். இந்த அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு அவர்கள் 61 வயது, விளையாட்டுத்துறை மற்றும் மேம்பாட்டுத்துறையினுடைய அமைச்சர் ஐயா உதயநிதி அவர்களுக்கு 46 வயது. இந்த 61 இளைஞர் 46 வயது முதியவரை பார்த்து அண்ணங்கிறாரு. இதுல தப்பு இல்லையே, அது சுயமரியாதை இயக்கம். அவங்க யாரை வேண்டுமானாலும் அண்ணன் கூப்பிடுவாங்க. இன்பநிதி வந்தா இன்பநிதியை அண்ணா வாங்க அப்படின்னு கும்பிடு போடுவாங்க. அது சுயமரியாதை இயக்கம். பெண்ணிய விடுதலை சமூக நீதி பேசக்கூடிய அதே இயக்கம். சரி, நான் என்ன கேட்குறேன், பவள விழா மாநாடு நடந்தது. பவள விழா மாநாட்டில் எல்லா கட்சியினுடைய தலைவர்களுடைய பேரையும் உச்சரித்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா விருதுகள், அந்த நினைவு பரிசு வழங்குறீங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேரை ஏன் உச்சரிக்கலை? ஏன் அங்கே சொல்லலை? திட்டமிட்டு நீங்கள் அவர் ஒதுக்குறீங்களா? ஏன்னா அவர் மது ஒழிப்பு போராட்டம் பண்ணுறாரு. சரி, மது ஒழிப்பு போராட்டம் பண்ணுறாரு, அண்ணன் உடனே போய் திமுகவை பார்த்து முதலமைச்சரை பார்த்து அங்கேருந்து ஒரு 2 பேர் நாங்கள் மது ஒழிப்பு போராட்டத்துக்கு வரங்கிறாங்க. இதெல்லாம் கூட உச்சபட்ச காமெடி இல்லைங்க. மதுவை விற்பனை செய்வது திமுக அரசு, அந்த திமுகவோடு கூட்டணியில் இருப்பது விசிக. இப்போ விசிக மது ஒழிப்பு போராட்டம் நடத்துகிறாங்க, அதுக்கு திமுக வராங்கன்னு வச்சுங்க. இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, அந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கு ஸ்பான்சர் யார் தெரியுமா? ஸ்பான்சர், அந்த மாநாட்டுக்கு செலவுக்கு பணம் கொடுக்கணும்ல, அந்த ஸ்பான்சர் யார் தெரியுமா? எஸ்என்ஜேன்னு ஒரு மதுபான நிறுவனம் இருக்குல்ல, அந்த எஸ்என்ஜே மதுபான நிறுவனம் தான் அந்த மாநாட்டுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்களாம். இவங்க அப்படியே மதுவை ஒழிச்சு அப்படியே தமிழ்நாட்டில் மது விலக்கு கொண்டு வந்து பார்க்குற நம்மளை பார்க்கும்போது தான் முட்டா பயம் இருக்குங்க. அதை விட பெரிய விஷயம் பாருங்க, செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வெளில வர்றாரு. உடனடியாக செந்தில் பாலாஜிக்கு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சராகவும் மின்சாரத்துறை அமைச்சராகவும் அதே பொறுப்பு, 2 துறைக்கும் ஒரே அமைச்சருங்க. இதுக்கு முன்னாடி 10 ரூபா பாலாஜின்னு பேர் எடுத்தாரா? இதுக்கப்புறம் என்ன எடுக்க போறாரு? 20 ரூபா பாலாஜின்னு எடுக்க போறாரா? 45,000 கோடியை எப்படி 50,000 கோடியாக உயர்த்தணுங்கிறத பண்ண போறாரா? இல்ல வருமானத்தை அப்படியே கொண்டு போய் இவ்வளவு நாட்களாக, அந்த 471 நாட்களாக எந்த ஒரு மூத்த உரிமையும் எனக்கு வருமானத்தை சரியாக கொடுக்கல, என் தலைவன் வந்துட்டான் பாடுறா செந்தில் பாலாஜி, இனிமே பாடுறா எப்படி கரெக்டா எனக்கு கமிஷன்லாம் வருது அப்படின்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவாரா? என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியலையேங்க. உடனே திமுக உடன்பிறப்புகள்லாம் பொங்குறாங்க, அப்படியே பொங்குறாங்க. எங்கள் தியாக தலைவரேங்கிறான். என்னடா அவர் தியாகம் பண்ணாரு? பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினதா? என்னடா தியாகம் பண்ணிட்டு போயிட்டாரு ஒரு சிறைக்கு? ஏன்னா எனது பாட்டன் வாவுசி சிறையில இருந்து செக் இழுத்து, ஒரு மாடு இழுக்க முடியாத செக்கை கூட வாவுசி இழுத்தாண்டா இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக. அவர் சிறையிலிருந்து வரும்போது கூட பலாயிரம் மக்கள் வந்து என்னை வரவேற்பார்கள் நினைத்தார். ஆனா யாருமே வரவேற்கலையே. அவருடைய நண்பர் மட்டும்தானே போய் வரவேற்றாரு, ஐயா பாரதியார் அவர்கள். ஆனால் செந்தில் பாலாஜியை பாருங்க, சிறை போய் பண மோசடி வழக்கில் உள்ள இருந்து அவரை கைது பண்ண வேண்டும்னு சொன்னதே ஐயா ஸ்டாலின். அப்போதும் கைத்தட்டிய திமுக உடன்பிறப்புகள் அவர் இப்ப வெளியில வரும்போது நல்ல வருங்கிறாங்க, அப்பயும் கைத்தட்டுறாங்க. இது என்ன பொழப்பு இது? எனக்கு ஏதாவது நல்லா ஜோ இவங்களெல்லாம் பார்க்கும்போது பச்சோந்தியெல்லாம் தூக்கு மாட்டி செத்துறோம்டா. பச்சோந்தி இருக்குல்ல, பச்சோந்தி செத்துரும். அது எப்படி அதிமுக இருக்கும்போது அவர் கெட்டவர், ஊழல் பண்றவர், ஆள் கடத்தல் பண்றவர், மிரட்டி பணம் வசூல் பண்றவர், அதே திமுக வந்துட்டாருன்னா நல்லவர், அன்பானவர், பண்பானவர், திறமையானவர், உணர்வானவர், திமுகவிற்கு கொத்தடிமையாக இருக்கக்கூடியவர். எப்படிதான் இப்பெல்லாம் பேசுறீங்க? இப்போ சரி, உதயநிதி இப்போ துணை முதல்வர் ஆகிட்டார். அடுத்து இன்பநிதிக்கு என்ன பொறுப்பு கொடுக்க போறீங்க? அதே இளைஞரணி மாநில தலைவரா, இல்லை செயலாளரா, பொருளாளரா? இந்த கட்சியில் என்ன பொறுப்பு கொடுக்க போறீங்க? இந்த உடன்பிறப்புகள்லாம் இப்படி தான் முட்டு கொடுக்குறாங்க, இந்த தேர்தலில் போய் வேலை பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒன்றும் முடியலங்க. முன்ன உங்கள் கட்சியில் இருக்கிற சனாதனத்தை உங்களால் களைய முடியல. இவங்க பிஜேபி எதுக்குறாங்களாம், வந்துடுறாங்க நேராக. நான் பிஜேபி எதுக்க போகிறோம், பிஜேபி இந்த மண்ணில் கால் ஊன்ற விட மாட்டேன். சரி, கால் ஊன்ற விட மாட்டேன். தென்னிந்தியாவிலேயே ஹிந்தியை கற்கக்கூடிய முதல் மாநிலமாக தமிழ்நாடு எப்படி வந்தது? ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் பண்ணி தானே நீங்கள் ஆட்சியை கைப்பற்றுனீங்க. இப்போது எப்படி ஹிந்தி கற்கும் மாநிலமாக எப்படி தமிழ்நாடு முதலிடத்துக்கு வந்ததுன்னு கேள்வி கேட்டால் எவன்ட்டையும் பதில் இல்லை. நீங்கள் பாருங்கள், இந்த அறக்காலன்ற திமுகன்னு போட்டு கலாய்க்கிறாங்க இங்கே திமுக இதில் இணையதளங்களில். என்னென்னா, ஒரு காலன்ற புகைப்படம் இருக்குது. அந்த புகைப்படத்தில் மேலே ஐயா அண்ணா அவர்களும், அதற்கு பின்பாக ஈவரா ராமசாமி அவர்களுடைய புகைப்படமும் இருக்குது. இந்த பக்கம் கருணாநிதி அவர்களுடைய புகைப்படம் இருக்குது. கீழே ஐயா ஸ்டாலின், சைடில் வந்து உதயநிதியுடைய ஃபோட்டோ இருக்குது. இந்த உதயநிதி ஐயா ஸ்டாலின் இருந்த இடத்துக்கு வந்துடுவார். ஐயா ஸ்டாலின் ஐயா கருணாநிதி அவர்கள் இருந்த இடத்துக்கு வந்துடுவார். இந்த கருணாநிதி அவர்கள் அண்ணாவுக்கு பின்பாகவும் ஈவரா ராமசாமிக்கு பின்பாகவும் 3ஆவதாக போய் அங்கே உட்காந்துருவார்னு வச்சுங்களேன். அந்த உதயநிதி இருந்தார்ல, அந்த இடத்துல
இன்பநிதி வந்துருவாரு. அப்ப இந்த அரை காலண்டருக்கு மேல திமுகனுடைய குடும்பம் வந்துடும். இந்த அரை காலண்டருக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த கொத்தடிமைகள், நான் சொல்லறேங்க, அவங்களே கொத்தடிமைன்னு சொல்லிக்கிறாங்க. அப்புறம் ஏன்டா வந்து நீங்க எதுவும் கோச்சிக்காதீங்க. இந்த காலத்துல இந்த ஆளு இங்க போயிருவான், இவன் இங்க வந்துருவான் பெரிய இடத்துக்கு. அதுக்கப்புறம் இவன் மையன் இங்க இருப்பான், இவன் இங்க போயிருவான், இவரு இங்க வந்துருவாரு. இந்த கீழே கிடக்குற யாருமே இந்த பாதி காலாண்டருக்கு மேல போக முடியாதுல்ல. இதுதான் திமுக ஆட்சி, திமுக கட்சி. அந்த கொத்தடிமைகள் இந்த அரை காலண்டருக்கு மேல கூட போக முடியாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு கூட்டம். இவங்க அதிமுகவை பத்தி பேசுறாங்க. அதிமுக சரியா? டேய், அதிமுக உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு போனா கூட ஐயா எம்ஜிஆர் அவர்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு பின்பாக அம்மையார் ஜெயலலிதா அவர்களை கட்சியினுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு பின்பாக ஓபிஎஸ் அவர்களையும் ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு பின்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் ஏற்றுக்கொண்டார்கள். அதிமுகவினுடைய தொண்டர்களை கூட நம்ம ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம்னு வச்சுங்க. ஆனால் இந்த திமுக தொண்டெல்லாம் அதிமுகவை பார்த்து பேசுறது, இந்த நாம் தமிழர் கட்சியை பார்த்து பேசுறது, இந்த பிஜேபியை பார்த்து நான் வந்து சனாதனத்தை ஒழிக்க போனேன் அப்படின்னு பிஜேபியை பார்த்து பேசுறீங்களா? முதல்ல கட்சிக்குள்ள இருக்கிற அந்த சனாதனத்தை ஒழிங்க. அதுக்கு பின்பாக நீங்க வந்து பாருங்க நாம் தமிழர் கட்சியில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் நீங்க பேசலாம். அதே போல நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களுடைய மனைவி அவர்கள் அந்த கூட்டத்துக்கு வராங்க. உடனே திமுக உடன்பிறப்புகள்லாம் இணையதளத்தில் எழுதுறாங்க. நம்ம பார்க்குறோம், எப்படி ஒரு கட்சியோட கூட்டத்துக்கு சீமான் அவர்களுடைய மனைவி வரலாம்? வாரிசு அரசியலை முன்னெடுக்கிறாரா சீமான்? இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்வது? இது வந்து அரசியலுக்கு புறமானதுன்னா என்ன வசனம்! ஐயா கருணாநிதி எப்படி சினிமாவில் வசனமா எழுதினாரோ இவங்க தள்ளுறாங்க. நான் கூட நினைச்சிட்டேன், பரவாயில்லையே, உடன்பிறப்புகளுக்கு கொஞ்சமாச்சும் வெக்கம், மானம், சூடு, சொரணை இதெல்லாம் இருக்கு போல. உடன்பிறப்புகள் ஒரு அளவுக்கு பொங்கி எழ ஆரம்பிச்சுட்டாங்க. பரவாயில்ல, நாம் தமிழர் கட்சியுடைய கூட்டத்துக்கு சீமான் அவர்களுடைய மனைவி வந்ததையே இவங்களால ஏத்துக்க முடியலையே. ஒருவேளை நாளைக்கு உதயநிதியை நாங்கள் துணை முதல்வராக அறிவிக்க போறோம்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டாருன்னா இவங்க எப்படி ஏத்துப்பாங்க அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி தோணும்ல. பரவாயில்லடா, ஊப்பிகள் திருந்திட்டாங்க அப்படின்னு. சரி, சோத்துல உப்பெல்லாம் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க போல அப்படின்னு பார்த்தோம்னா, திடீர்னு உதயநிதியை பிரதமராக ஏற்றுனா கொண்டாடுறாங்க. பட்டத்து இளவரசனுங்கிறான். இவங்கள கொண்டாடின பிரச்சனை இல்லைங்க. இன்ப நிதிய இளஞ்சூரியனுங்கிறான், வருங்கால 5ஆம் கலைஞரேங்கிறான், 7ஆம் பெரியாரேங்கிறான், 10வது அண்ணாவேங்கிறான். என்னடா அவங்க இது பார்த்தோம்னா, நாம் தமிழர் கட்சி கூட்டம் நடந்துச்சுல்ல, அந்த கூட்டம் நடக்கிற அன்னைக்கு மட்டும்தான் இவன் சோத்துல உப்பு படி சாப்பிட்டுருக்கான். அந்த கூட்டத்துல அன்னைக்குன்னு பார்த்து அண்ணி வந்துட்டாங்க. அதனால இவன் பொங்கி எழுந்துட்டான். அதுக்கப்புறம் இவன் யோசிச்சுட்டான், ஐயோ நாம் தமிழர் கட்சியில சீமான் அவருடைய மனைவி வந்ததையே நம்மளால ஏத்துக்க முடியலையே. ஒருவேளை நாளைக்கு உதயநிதி இன்ப நிதின்னு நம்ம வந்து சொம்படிக்கணுமே, அவங்களுக்கு கொடை பிடிக்கணுமே, நம்ம சோத்துல உப்பு போட்டு சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்களே என்னமோ தெரியல. உணர்ச்சி இல்லாம செத்து போய் கிடக்கான். இல்லை என்னடா, கொஞ்சமாச்சும் வாய் திறந்து பேசுங்கடா. அங்க ஒன்னே நல்லா பாருங்க, ஓபிஎஸ் அவர்கள் அவருடைய மகன் ரவீந்திரநாத் அவர்களுக்கு மக்களவையில ஒரு சீட்டு கொடுக்குறாருன்னா உடனே பொங்குறாங்க. எப்படி பொங்கலாமா? சீமான வந்து எப்படி வந்து சீமானுடைய மச்சினனுக்கு சீட்டு கொடுக்கலாம்? விருதுநகர்ல அவருக்கு அறிவிச்சிருக்காரு. அறிவிப்பு மட்டும்தான் செஞ்சாரு. ஆனா கடந்த 2016 தேர்தலில் இடம் கொடுத்தாரு, கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இடம் கொடுக்கலன்னு வச்சுங்க. இருக்கும்போது எப்படி அறிவிப்பு செய்யலாங்கிறாங்க? கேட்டா ராசா, ஆட்டோ கண்ணாடி திருப்பினா எப்படி ஆட்டோ ஓடும்? எதிர்கட்சி மற்ற கட்சிகளை பார்த்து பேசிட்டு இருக்கிறியே, உன் கட்சியில உன் முதுகுல இருக்கிற ஒரு அழுக்கு, அந்த அழுக்க முதல்ல களைஞ்சி எடு. ஏன்னா ஐயா துரைமுருகன் அவர்கள் இருக்காரு, ஐயா KN நேரு அவர்கள் இருக்காரு, பெரிய மூத்தவர்கள்லாம் இருக்காரு. ஆனா அண்ணன் சேகர் பாபுவே அண்ணன் பாரு உதயநிதியை ஃபுட்பால்லாம் எடுப்பாரு கார்ல. திடீர்னு ஓடுவாரு பாருங்க அண்ணன் சேகர் பாபு. 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம், காருக்கு முன்னாடி நான் தான் ஓடுவேன்னு ஓடி போயெல்லாம் நிற்பாரு. இதெல்லாம் பார்க்கும்போது வயசான காலத்தில் அந்த மனுஷனை மட்டும் ஏன்டா அப்படி கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்றோம். அது மட்டும் இல்லாமல் மனோ தங்கராஜ் இந்த பாலில் கொழுப்பு திருநார்ல, இந்த கொழுப்பை அந்த மனோ தங்கராஜ் என்ன பண்ணிட்டாங்க, பிதிச்சிட்டாங்க. அப்படியே என்ன அமைச்சரவை பொறுப்பு இந்த மாத்திரம் மாற்றிட்டாங்களா? இப்போ அண்ணன் கோவி செழியன் அவர்களை வந்து உயர்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு. அண்ணனுக்கு முதல்ல நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். ஏன்னா தொடர்ச்சியாக அண்ணன் வந்து திருவிடை மருத்துவ தொகுதியில் போட்டிட்டார், வெற்றியும் பெற்றார், திமுகவினுடைய கொறடாவாக இருந்தார். அவரும் வந்து இந்த பொறுப்பை கொடுத்ததில் நம்ம வரவேற்கிறோம். திமுக வந்து ஒரு சில விஷயங்கள் செய்யும் போது நம்ம ஆதரித்து தான் ஆகணும். ஆனால் அமைச்சர் செந்தில் பாலாஜி போன்றவர்களுக்கு மீண்டும் அந்த அமைச்சரவையில் பொறுப்பு, உதயநிதிக்கு தான் துணை முதல்வர் பொறுப்பு, இன்ப நிதிக்கு தான் வந்து அடுத்த இளைஞர் அணி தலைவருங்கும் போது தான் நம்மளால ஏற்றுக்க முடியல. ஏன் ஏற்றுக்க முடியல? ஏன்னா அவங்க குடும்ப அரசியல் பண்ணுறாங்க. நீங்கள் இதெல்லாம் முதல்ல சரி பண்ணிட்டு நீங்கள் பிஜேபியை குறை சொல்லுங்க, அதிமுக குறை சொல்லுங்க, நாம் தமிழர் கட்சி குறை சொல்லுங்க. 1000 குறைய உன் மேலே வச்சுக்கிட்டு நீ அடுத்தவங்க மேலே குறை சொல்கிற பத்தியா? உங்களெல்லாம் பார்க்கும் போதே என்னடா பண்ணி தொலைகிறது. நம்ம இந்த தமிழ்நாட்டில் வந்து பிறந்து விட்டோம், என்ன பண்ணுறது பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு 1.5 வருஷம் இருக்கா? 1.5 வருஷம் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு. சரி, மீண்டும் ஒரு காணொலியில் நம்ம சந்திப்போம். அதுக்கப்புறம் இவங்க இந்த பொறுப்பேற்றிருக்காங்கல்ல,
இந்த என்னெல்லாம் நடக்குது அரசியலுக்குள்ள அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஏன்னா ஐயா உதயநிதி பொறுப்பேற்றதுக்கு பின்பாக தமிழ்நாடே மாறிடும் இருக்கான். என்னென்னலாம் மாறுதுங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.